நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. 15/9/2015 ஆவணி மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. துதிகை திதி மாலை 4:33 வரை, பின்பு திருத்திகை. அஸ்த நட்சத்திரம் இரவு 7:36 வரை, பின்பு சித்திரை நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. சுப ஓரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 4:30 முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை, பின்பு இரவு 10 மணி முதல் 12 மணி வரை. இனி ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, பஞ்சமஸ்தானத்தில் குருவும் சூரியனும் அமையப்பெற்று 6இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நினைத்ததெல்லாம் நடக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட விலகி மன அமைதியும் நிம்மதியும் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். ரிஷப ராசி நேயர்களே, 3ஆம் வீட்டில் செவ்வாயானவர் வலுவாக அமையப்பெற்று பஞ்சமஸ்தானத்தில் சந்திரனானவர் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். உங்களுடைய முயற்சிகளுக்கு சாதகமான பலன்கள் இருக்கும். மேல் அதிகாரிகளுடைய ஆதரவானது சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பும், நல்ல பதவி ஒன்று உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்கிறது. மிதுன ராசி நேயர்களே, 2இல் செவ்வாய் 4இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. 3ஆம் வீட்டில் சூரியனானவர் சஞ்சரிப்பதால் பண வரவானது சிறப்பாக இருக்கும் என்றாலும் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படலாம் என்பதனால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது, மற்றவர்களிடம் பேசுகின்ற பொழுது நிதானத்தினை கடைபிடிப்பது மிகவும் உத்தமம். கடக ராசி நேயர்களே, 2ஆம் வீட்டில் குருவானவர் வலுவாக அமையப்பெற்று 3இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் பலமும் வலிமையும் அதிகரிக்கும். தொழிலில் லாபங்கள் ஏற்படும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது மிக மிக சிறப்பாக இருக்கும். அரசு வழியில் உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைத்து மகிழ்ச்சி ஏற்படும். சிம்ம ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சூரியனும் 2இல் சந்திரன் 12இல் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் கோபத்தை குறைத்துக் கொள்வது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. பண வரவானது சாதகமாக தான் இருக்கும். வீண் செலவுகள், வீண் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் என்பதனால் கவனம் தேவை. கன்னி ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரனானவர் அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். கடந்த கால அலைச்சல்கள் எல்லாம் முழுமையாக குறைந்து அனுகூலங்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்கள் மீது இருந்த பழிச்சொல்கள் எல்லாம் விலகி சாதகமான பலன்கள் ஏற்படும். துலா ராசி நேயர்களே, செவ்வாய் 10இல் அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் சூரியனும் குருவும் சஞ்சரிப்பதால் பண வரவானது சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பும், நல்ல பதவி ஒன்று உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது என்றாலும் சந்திரனானவர் 12இல் இருப்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. விருச்சிக ராசி நேயர்களே, 10ஆம் வீட்டில் சூரியனானவர் வலுவாக அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் சந்திரன் புதன் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். உங்கள் மீது இருந்த பழிச்சொல்கள் எல்லாம் முழுமையாக விலகி சாதகமான பலன்கள் ஏற்படும். மேல் அதிகாரிகளுடைய ஆதரவானது சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். தனுசு ராசி நேயர்களே, சந்திரனானவர் 10இல் வலுவாக அமையப்பெற்று ஜென்ம ராசியை குரு பார்வை செய்வதால் நெருங்கியவர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் கூட விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். மகர ராசி நேயர்களே, பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சந்திரனானவர் புதன் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய வலிமை, அனுகூலமான பலன்கள் இன்றைய நாளில் ஏற்படும்.
ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட ஓரளவுக்கு விலகும் என்றாலும் 7ல் செவ்வாய் இருப்பதால் உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது, கோபத்தை குறைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. கும்பராசினியர்களே, ஜென்ம ராசியை குரு பார்வை செய்வது நல்ல அமைப்பு என்றாலும் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரனானவர் இன்று நாள் முழுவதும் சஞ்சரிப்பதனால் நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. இதனால் எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தடைபடக்கூடிய அமைப்பு, தாமதமாகக்கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் இருப்பதால் நிதானத்தோடு செயல்படுவது மிக மிக உத்தமம். மீன ராசினியர்களே, சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரனானவர் சாதகமாக அமையப்பெற்று 6ல் சூரியன் சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையில் சாதகமான பலன்கள் ஏற்படுவது மட்டுமில்லாமல் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகக்கூடிய அமைப்பும், எதிலும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். இனி ஜோதிட தகவல். நவ கிரகங்களில் புதன் பகவானை பற்றி பார்த்தால், புதனானவர் ஞானக்காரகன், கல்வி காரகன் ஆவார். ஒருத்தருக்கு நல்ல அறிவாற்றலை தரக்கூடிய ஒரு சிறந்த கிரகமாக புதன் விளங்குகிறார். புதன் சுபகிரக சேர்க்கை பெற்றிருந்தால் சுபராகவும், பாவகிரக சேர்க்கை பெற்றிருந்தால் பாவியாகவும் பலன் தருவார். பொதுவாக புதன் சூரியன் சேர்க்கை பெற்றிருப்பது நிபுண யோகமாகும். இந்த நிபுண யோகம் ஏற்பட்டால் நல்ல அறிவாற்றல், நிறைய நாலேஜ், பல வகையில் அனுகூலமான பலன்கள் இருக்கும். ஒருவருடைய ஜாதகத்தில் புதனானவர் சுபர் பார்வையுடன் வலுவாக அமையப்பட்டிருந்தால் கல்வி ஆற்றல் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு, தங்கு தடையின்றி சாதனைகள் பல செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பானது உண்டாகும். புதன் ஆட்சி உச்சம் பெற்று குரு பார்வை பெற்று ஜனன ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் கல்வியில் சாதனைகள் பல செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பானது ஏற்படும். ஒருவர் ஜாதகத்துல புதன் வக்ரம் பெறாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. புதன் வக்ரம் பெற்றா எவ்வளவு படிச்சாலும் அதை பயன்படுத்துறதுக்கு தடங்கல்கள் ஏற்படும். புதன் வக்ரம் பெறாம சுபகிரக பார்வை சேர்க்கை பெற்றிருக்கின்ற பொழுது புதன் பலருக்கு நல்ல அறிவாற்றலை தரக்கூடிய ஒரு இனிய கிரகமாக இருக்கிறார். புதனை பற்றி சில தகவல்கள் எல்லாம் இன்று உங்களிடம் கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திக்கின்ற போது புதிய தகவலுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.